சர்ஃப்ராஸ் கான் இப்போ சாய் சுதர்சன் இன்ஜுரியினால் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட முடியாததுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக சர்ஃப்ராஸ் கான்ஸை எடுத்திருக்காங்க. இதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கடின உழைப்புன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னம்னா இதுக்கு முன்னாடி சர்ஃப்ராஸ் கான் 2024 தான் டெஸ்ட் டீமுக்காக இந்தியாவுக்காக டெபியூ பண்ணார். அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். மொத்தம் 6 மேட்ச் விளாண்டுருக்காரு. 6 மேட்ச்சில் 371 ரன் அடிச்சிருந்தாரு. இதில் ஒரு செஞ்சுரியும் 4 ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சு வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் இவர் ஸ்குவாடில் இருந்தாலும் விளையாடலை. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட இவரை ஸ்குவாடில் இருந்தே தூக்கிட்டாங்க. என்ன காரணம் கூட தெளிவாக சொல்லலை. அப்படி நம்மளை தூக்குனதுக்கப்புறம் தான் உடம்பை நல்லா குறைச்சி மறுபடியும் ஃபிட்டாக கொண்டு மறுபடியும் கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்தார். அதுவும் 2025 ரஞ்சி ட்ரோஃபியில் பயங்கரமாக ஆடினார். மும்பைக்காக ஆடி 3வது ரன்ஸ் ஹையஸ்டில் இருந்தார். இதனால் இந்தியன் டீமுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா என்னை எடுத்து போடுங்க அப்படின்ட்டு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணி காமிச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல தான் சாய் சுதர்சனை ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நம்பர் 3 அனுப்பணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. ஏன் அப்படின்னம்னா சாய் சுதர்சன் ஐபிஎல் பயங்கரமாக கன்சிஸ்டன்சின்னு பேர் எடுத்து இங்கிலாந்து கூட ஆட வச்சாங்க. அது அந்த அளவுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு 84 ரன் அடிச்சாப்ல. சரிப்பா இவர் தான் 3rd பிளேஸ்க்கு சூட்டபிள் ஆவார். அதனால இந்தியா ஏ டீமுக்காக ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடியே அனுப்பிச்சு அவர் ஆட வைக்கணும் அப்படின்ட்டு ஆட வச்சாங்க. அப்படின்னம்னா அவர் அங்கே போய் பயங்கரமான செஞ்சுரி போட்டு அந்த 3வது இடத்த சீல் பண்ணிட்டாரு. அந்த இடம் எனக்கு தான் அப்படின்ட்டு உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கா ஏ டீம் கூட விளையாண்டதே மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெங்களூரில் அறிவிச்சிட்டாங்க. இவரால் ஆகஸ்ட் 15, 23 நடக்கிற ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் மேட்ச்சில் இவரால் ரெக்கவர் வர முடியாது, அதனால் விளையாட முடியாதுன்னு இந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கானை தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க. உண்மையிலே சர்ஃப்ராஸ் கான் நான் எதுக்குமே ரெடி அப்படின்ட்டு உடனே ப்ராக்டிஸாக கலந்துக்கிட்டார். ஆனால் இப்போ கொஸ்டின் என்னன்னா 3rd பிளேஸுக்கு சர்ஃப்ராஸ் கான் ஆடுவாரா அப்படிங்கிறதா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னம்னா படிக்கல் ஏற்கனவே டீம் ஏ கூட ஒரு 94 ரன் என்னமோ அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச் 3 நாள் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 142 அடித்து நாட் அவுட்டில் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டதுனால இந்த டைம் படிக்கல தான் அந்த 3rd பிளேஸ் கொண்டு வருவாங்க. சர்ஃப்ராஸ் கானை உள்ளுக்கு எடுத்தாலுமே அவர் 11ல் ஆடுறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சர்ஃப்ராஸ் கானை பர்டிகுலராக எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீலங்காவில் ஃபாஸ்ட் பவுலிங்கை விட ஸ்பின்னு தான் பயங்கரமாக ஈடுபடும். அந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமாக ஸ்பின் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சர்ஃப்ராஸ் கான் 11ல் ஆடணுமா, அதுக்கு பதில் படிக்கல் நல்ல ஃபார்மில் இருக்காரு அவர் ஆடணுமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.